வணக்க மக்களே, அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் வெளிவந்து சக்கப்போடு போட்ட ஃப்ரீடம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டிங்களா? பார்க்காட்டி இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கண்டிப்பாக கல்யாணம் ஆக போகிற எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இந்த படத்தோட கரு என்னென்னா, திருமணமான பிறகு ஆண்கள் வீட்டில் உள்ள தன்னோட ஒய்ஃபோட ஃபீலிங்ஸையும் அவங்களோட ஏக்கங்களையும் புரிஞ்சு கொள்றதே இல்லை, அவங்கள கண்டுகொள்றதும் இல்லை. ஆனால் வேறு பெண்களோட ஈஸியாக அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கரு. இப்போ நம்ம படத்தோட கதைக்கு போகலாம். கல்யாணமாகி 7.5 வருஷமான கணவன், மனைவி, அவங்களோட குழந்தை, அப்புறம் கணவனோட அப்பா அம்மானு ஒரு சின்ன குடும்பம். ஒரு நாள் மனைவி சம்மர் லீவுக்கு பொண்ணை அவளோட அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டு வாசலில் இருந்தால் அவளோட ஃப்ரெண்டோட கழிச்சிட்ருக்கா. அப்போது அவளோட ஃப்ரெண்டு ஃபோனில் இந்த விஷயத்த அவன் ஹஸ்பண்டோட கதைக்காத, அப்புறமா பிரச்சனை ஆகலாம்னு சொல்கிற நேரம் பார்த்து அவளோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வர ஃபோனை கட் பண்ணிடுறா. பக்கத்தில் வர ஹஸ்பண்ட்டை எங்கேயாச்சும் ஒரு லாங் பைக் ரைட் போகலாமான்னு கேட்குறா. உடனே அவன் மழை வர போகிற மாதிரி இருக்குது, இந்த நேரத்தில் என்ன பைக் ரைடு உனக்கு, போய் வீட்டில் வேலையை பாருன்றான். அப்புறமா சரி மழை தானே, பைக் ரைட் வேணாம், காரில் ஒரு ரைட் போகலாமான்னு கேட்குறா. அதுக்கு அவன் எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆஃபீஸில் உள்ள ஒரு பொண்ணு அவனுக்கு மெசேஜ் போடுறா. இது ஜஸ்ட்டு ஒஃபிஷியல் வேலை தான் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அவன் நகர்றான். ஸோ ஒரு ஏக்கத்தோடையே மேலே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. பெரிய ஒரு மழை வருது. அப்போ வீட்டுக்குள்ளேருந்து ஹஸ்பண்ட், ஏன் இப்படி மலையில் நிறையிற, உனக்கு என்ன பைத்தியமானு ஒரு குடையை கொண்டு வந்து 2 பேரும் குடைக்குள்ளார வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது வீட்டை போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அழகாக ரெடியாகி ஆசையாக ஹஸ்பண்ட் கிட்டே போகிறா. ஆனால் அவனும், என்ன இது நாடகம் பண்ணிகிட்ருக்க, போய் வீட்டில் வேலையை பாரு, எனக்கு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணிடுன்னு அனுப்பிடுறான். அப்போது ஆண்கள் எல்லாம் குரங்கு மாதிரி ஒரு பெண் பக்கத்தில் வரும் மட்டும்தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, வந்த பிறகு அவளை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவள் திட்டுறா. அப்புறமா இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீட்டில் உன் அப்பா அம்மாவை பார்த்துக்கையும் உனக்கு வேலை செஞ்சு போட மட்டும்தான் நான் இருக்கேன், எனக்கான ஃப்ரீடம் இல்லை அப்படின்றா இவ. பட் அதுக்காக உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்ய விட்டேன், இதை விட வேறு என்ன ஃப்ரீடம் உனக்கு வேணுன்றான். பட் நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? எனக்கு ஊர் பேர் தெரியாத ஒருத்தனோட, ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட செக்ஸ் வச்சுக்கணும், அதுவும் உன் சம்மத்தோட, இதை உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்குறா. கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஹஸ்பண்ட் இது சீட்டிங்னு திட்டுறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அவளோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் அவனோட ஒர்க் பண்ணுற ஒரு கோவர்க்கரோட எஃப்ஐஆரில் இருக்க விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அந்த ஆதங்கத்தை தான் அவள் அப்படி அவன்கிட்ட வெளிப்படுத்துகிறா. உடனே அவன், ஆண்கள்லாம் இப்படி தான் இருப்போம், இது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு, கூட ஒர்க் பண்ணுற அந்த கேர்ளை அவளோட ஹஸ்பண்ட் சரியாக கவனிக்கலை, அதான் எங்களோட எஃப்ஐஆர் ஆகிடுச்சின்றா. பதிலுக்கு இவ, வீட்டில் இருக்க என்ன நீ சரியாக கவனிச்சிக்கிறியா, எனக்கு என்ன வேணும்னு கேட்குறியா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேனா அப்படின்னு அவனை கேட்குறா. அந்த நேரம் அவளோட மாமியார் அவளை அழைக்கிறாங்க. அதோடு அந்த சீன் முடியுது. பட் ஹஸ்பண்ட் அவனோட இருக்க அந்த எஃப்ஐஆரை நிறுத்திக்கிறேன்னு சொல்லலை, பட் இவளை தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறான். அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த ரெயின் சீன் காட்டினாங்கல்ல, அங்கே போகுது. அதே போல் இவ மலையில் நனைஞ்சிட்டு வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. முதல்ல ஒரு கூடையோடு வந்து இவளை அழைச்சிட்டு போனவன் இப்போ 2 கூடை கொண்டு வரான். இவனுக்கு ஒரு கூடை, அவளுக்கு ஒரு கூடை. இப்போது வீட்டில் பாத்ரூமில் லீக்கேஜ் இருக்குது, பிளம்பரை வர சொல்லுன்றா. பட் இவன், எனக்கு வேலை இருக்குது, பிளம்பருக்கு நீ கால் பண்ண, அவன் வருவான்றான். அந்த நேரம் இவ வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவளா, கணவனில் நம்பிக்கை இழந்தவளா, புதுசாக அவனை தேடுறவளா ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறா. இதோட படம் முடியுது. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்னவா இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லிடுங்க.